கன்னியாகுமரி அருகே ரவுண்டானா தடுப்பில் கார் மோதி விழுந்த விபத்தில் வாலிபர் பலி. கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே உள்ள கீழ்குளம் பெரியவிளை பகுதியைச் சேர்ந்தவர் அபினேஷ், வயது 28. வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்த அபினேஷ் கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளார். இந்நிலையில் அபினேஷ் நேற்று முன்தினம் தனது நண்பர்களுடன் காரில் கன்னியாகுமரிக்கு சுற்றுலா சென்றார். அவர்கள் கன்னியாகுமரியில் சுற்றுலா தலங்களை பார்த்துவிட்டு நள்ளிரவில் மீண்டும் காரில் ஊருக்கு புறப்பட்டனர். காரை நண்பரான ரதீஷ் ஓட்டினார். அப்போது கார் கன்னியாகுமரி மகாதானபுரம் சந்திப்பு பகுதியில் வந்தபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து கார் ரவுண்டானா தடுப்பில் பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரின் முன்பகுதி அப்பளம் போல் நொறுங்கியது. மேலும் காருக்குள் இருந்த அனைவரும் படுகாயத்துடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக சென்றவர்கள் இதுபற்றி கன்னியாகுமரி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற கன்னியாகுமரி போலீசார் படுகாயத்துடன் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த அனைவரையும் மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே அபினேஷ் பரிதாபமாக இறந்தார். மேலும் அவரது நண்பர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்தில் பலியான அபினேஷுக்கு மனைவியும் ஒரு குழந்தையும் உள்ளனர். மேலும் தற்போது அபினேஷின் மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக உள்ளார்.